வெல்கம் டு மிஸ் பைடிமி. இன்னைக்கு நம்ம தரமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சாப்டர் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மக்கள் லைக் சப்ஸ்கிரைப் இதில் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன் கைஸ், என்னால் வந்து வாங் டாங் சூவோட ஃபைட்டு ஓகேங்களா, அந்த ஒரு சாப்டர் மட்டும் என்னால் ரெக்கார்டு காமிக்க முடியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கேமில் ரொம்பவே தீவிரமாக விளையாடிட்டு இருந்ததுனால அது வந்து ரெக்கார்டாக எடுக்க மறந்துட்டேங்க. ஓகேங்க, அந்த சாப்டர் அந்தளவு முக்கியம் இல்லை. சரி விடுங்க, இந்த வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சலாம். ஓகேங்க, யூஜினோ வந்து சஞ்சினோக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடுறாங்க. நம்ம சஞ்சினோ வந்து யூஜினை பார்த்து கேட்குறாங்க, திடீர்னு என்ன நீ உடற்பயிற்சிக்கு என் கூட வந்திருக்கிய அப்படின்னு சஞ்சினு கேட்குறாப்புல ஜினாவை பார்த்து. நம்ம சஞ்சினா வந்து சஞ்சினுவை பார்த்து கேட்குறாங்க, என்ன உன்னையை பற்றியே வந்து நீ பெருமையாக நினச்சிக்கிறியா, நாள் பூரா வந்து பெஞ்சில் உக்காந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னையை விட வேகமாக வரலன்னா உன்னையை தாண்டி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சஞ்சினு வந்து யூஜினை பார்த்து சொல்கிறாங்க. ஜென்வோ பொறுமையா போ அப்படின்ற மாதிரி யூஜினா சொல்றாங்க. இடன் கோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற மாதிரி பாக்குறாப்புல நம்ம சஞ்சினு. சீக்ரெட் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சினு வந்து பாக்குறாப்புல. சிஸ்டம் வந்து சொல்லுது பிளேயருக்கு தேவையான பொருள் இதுக்குள்ளே இருக்கு, அதாவது இந்த பாக்ஸ் சொல்லுது. எனக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சினு பார்க்குறாப்புல. சிஸ்டம் வந்து சொல்லுது உங்களுக்கு தேவையான பொருள் இதுக்குள்ளே இருக்கு, எனக்கு தேவையான பொருள் அப்படின்ற மாதிரி சஞ்சினு பார்க்குறாப்புல. நம்மளுக்கு ஏதோ ரேண்டம் லூட் பாக்ஸ்ன்னு ஏதோ கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு புதுசாக ஏதோ ரேண்டம் லூட் பாக்ஸ்ன்ற மாதிரி ஏதோ கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. அனிமியில் எப்போ இருந்ததோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கிராஃப்ட் பண்ணுறது. இது வந்து கிராஃப்ட் பண்ணிப்போம். சிஸ்டம்குள்ளே போகலாங்க. சிஸ்டம் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுது இது மாஸ்டர் கீ லெவல் 5ல் இருக்குது, இது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. நம்மளுக்கு ஒரு டீமன் கேஸ்லோட சாவி கிடச்சிருக்குங்க. இந்த சாவி வந்து 5வது லெவலில் இருக்குங்க. நம்ம சஞ்சனு வந்து சொல்கிறாப்புல நான் அது வந்து உள்ளே போயே தான் ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறாப்புல நம்ம சஞ்சனு. ஓகேங்க, சாவி எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ் ரேங்க்கு கேட்டு வேற. நம்ம சஞ்சனு சொல்றாப்புல சாவியின் நிலை வந்து இதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது நிஜமா எஸ் ரேங்க் டஞ்சனா இருந்ததுன்னா உயிர் பிழுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஏதாவது ஆபத்தான சூழ்நிலை வந்ததுன்னா நான் உடனே இந்த கல்லை ப்ரெஸ் பண்ணி தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அதாவது இந்த கல்லை வந்து டெலிபோர்டேஷன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்மளுக்கு அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கிடச்சிருச்சு. இந்த கீ இப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சில வேலை பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு லெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தெலாம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 79 கிட்ட வந்துருச்சுங்க. ஓகே, அடுத்தது என்ன? ஓகே, நம்ம வெப்பன் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாங்க. வெப்பனை மறந்தே போயிட்டேன். ஓகே, வெப்பன் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு என்கிட்ட 3 எஸ் ரேங்கு வெப்பன் இருக்குது. இது எப்போல்லாம் கிடச்சிதுன்னா போன வீடியோவில் வந்து காமிக்க மறந்துட்டேன், இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து போட்டுடலாமா இந்த எஸ் ரேங்க் வெப்பனை? ஓகே, அந்த டேகராக அது என்ன கோடாலி மாதிரி ஏதோ இருந்தது, இது நான் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. ஏன்டா போடுறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி போடணுங்க. இந்த வெப்பன் வந்து நான் சொல்கிறேன், இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் தான் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம 20வது லெவலு மேக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் பண்ணலாம், இருந்தாலும் நான் அப்புறமேட்டு பண்ணுறேன். இதோ பார்த்தீங்களா கீழே நான் காமிக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வெப்பனே எடுத்துருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரு ஆக ஆரம்பிக்கலாம். இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து நம்ம ஜின் வந்து மாதம் என்ட்ரி ஆகுறாப்புல. இதுதான் அந்த மாஸ்டர்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஜெயின்ஜாண்டிக்காக பெருசாக இருக்குது, 3 தலைவாவது இது இருக்குது. இந்த மாஸ்டர் பேர் வந்து செல்பிரஸ். இதுதான் இந்த இடத்த வந்து பாதுகாக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த கேட்டு உள்ள இன்னும் போகணும். இந்த மாஸ்டர் கிட்ட வேற லெவலான ஃபைட் இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டக்கு டக்குன்னு டாச் பண்ணலாம். என்னங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, இருந்தாலும் நம்மகிட்ட எஸ் ரேங்க் வெப்பன் இருக்கு. போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இது ரெஸ்ட் எப்படியாவது போக வைக்கணும். ஆஹா, என்னமோ ஒரு பவர் யூஸ் பண்ணுதுங்க. ஒன்றே இடத்த தப்பிச்சு என்னங்க தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இப்போ அடிக்க ஆரம்பிக்கலாம். போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோதான். இது என்ன அட்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்களேன்.
இன்னும் நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம், ஹெவி அட்டாக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இந்த தீயில பட்டாவே ஹெல்த் கம்மியாகுது. ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸே முடிச்சாச்சு. ஃபினிஷிங் மூவ் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு. Wow, if I really have become someone's avatar through this system, I'll swallow the system whole. Reward 1, accept status recovery. Thanks, now I know how strong I am. At this level, I'll die if I open those doors. I'll come back after I've gotten stronger. ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சஞ்சனா சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, இந்த பாஸ் எப்படி டிஃபீட் பண்ணியாச்சு. ஓகேங்க, லெவல் எவ்வளோ ஏறி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். லெவல் வந்து 12வது லெவல் வந்துட்டோங்க. இந்த லெவல் இன்னும் 10வது. நம்ம புது பவர் ஏதோ கிடச்சிருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம் போக போக. ஓகேங்க, இதுதான் அந்த வெஸ்ட் ஆர்மரு, இந்த இதெல்லாம் இருக்குங்களேங்க, ஆர்டிஃபேக்ட் அந்த இடம். இதுதான் அந்த கிராஃப்ட் பண்ணுற இடம்னு நினைக்கிறேங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.